வணக்கம் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா பென்டன்லேருந்து ஒரு புது விதமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பென்லேருந்து ஒரு ஏலியன் மட்டும் தப்பிச்சிருக்கும். அந்த ஏலியன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஏலியன் பேர் கோஸ்ட் ஃப்ரீக்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏலியன் எதனால் தப்பிச்சுது, இதை எப்படி திருப்பி பிடிச்சாங்க, ஸோ இதை பிடிச்சாங்களா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா சேனலுக்கு லைக் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, நம்மளுடைய கோஸ்ட் ஃப்ரீக் யார், இவரோட உண்மையான பேர் ஜூஸ்கார்னு சொல்கிறாங்க. இவரோட எந்த ஸ்பீஷஸ்னாக்கா எக்டோனியூரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு பிளானட் இருக்குது பேஸ்டோஸ்னு. இந்த பிளானட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டார்க் அப்புறமா கோஸ்ட் ஃபில்டு டைமென்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குனாக்கா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்கின் இருக்கும், கண்ணு உள்ளே இருக்கும், கோஸ்ட்லி மூமெண்ட்லாம் இருக்கும். இதுக்கு பவர் பார்த்தீங்கன்னாக்கா சவுத்தை தாண்டி உள்ளே போகிறது, இல்லைனா யாரையாவது கட்டுப்படுத்துறது, அப்புறமா இன்விசிபிள் ஆகிறது, அப்புறமா சூப்பர் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்குது. அப்படி இருந்தாலும் இதுக்கான வீக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா சன்லைட்னு சொல்கிறாங்க. இந்த சன்லைட் பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்கின்னில் பட்டினாக்கா அது ஸ்கின் எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏலியன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோஸ்ட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கோஸ்ட் ஃப்ரீக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதனால் வந்து ஆமெட்ருக்கு ஃபஸ்ட்டு அடைச்சிப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தாக்கா, எல்லா டிஎன்ஏவும் பார்த்தீங்கன்னாக்கா ஏலியன்ஸ் இருக்கும். இந்த ஏலியன்ஸோட டிஎன்ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்ச்குள்ளே வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளோட கோஸ்ட் ஃப்ரீக்கோடைய டிஎன்ஏ மட்டும் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா, கோஸ்ட் ஃப்ரீக் வந்து டிஎன்ஏல அந்த ஏலியனே பார்த்தீங்கன்னாக்கா ஆமெட்ரிக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா லாக் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இதோட டிஎன்ஏ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வெளியே விட்டாக்கா எல்லாருக்குமே ஆபத்து. ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து கொல்லணும்னு ஆசைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இது அப்படியே இந்த உயிரினத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஆமெட்ரிக்ஸ் வந்து அடிச்சு விட்ருவாங்க. ஸோ அப்படி அடிச்சு விட்டதுனால பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அதோட ஓன் வில்லுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கும். ஸோ இது நினைக்கிறது தான் அது பண்ண ஆசைப்படும். ஸோ மற்ற ஏலியன் மாதிரி இல்லாமல் இதுக்கு ஒரு ஓன் மைண்ட் இருக்கும், ஒரு ஓன் கோல் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம பென்னே கட்டுப்படுத்த ஆசைப்படும். ஸோ இந்த கோஸ்ட் ஃப்ரீக் வந்து எப்படி எஸ்கேப் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்லோவாக நம்மளுடைய பென்னை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து நீ இப்படிலாம் பண்ணு அப்படிலாம் பண்ணுன்னு சொல்லி நம்ம பென்னை வந்து டார்க் ஆக்க பார்க்கும், அக்ரெசிவாக நடந்துக்க வச்சுருக்கோம். ஸோ ஒரு பேட்டில் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோஸ்ட் ஃப்ரீக் வந்து எப்படியோ பென்னை ஓவர் டேக் பண்ணி வெளியே ஃபுல்லாக வந்துடுவான். வாட்சை விட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா அவனோட உண்மையான உருவத்தை வந்து அப்படியே வெளியே காட்டுவான் நம்ம பென்னுக்கு. நம்ம பென்னே அப்படியே பயந்துருவா. அப்படி பயந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் தான் மெயின் வில்லனாக மாறி வருவா. அப்படி இவர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவான்னாக்கா வெளியே போயிடுவார். அப்படியே நம்ம பென்னை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு. பட் அவரோட வெளியே போனோடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூரியனால் தனித்துவமாக நான் இருக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இவர் என்ன பிளான் போடுவார்னாக்கா, இந்த சூரியனே அழிச்சிட்டாக்கா நம்ம தான் கெத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி சொன்னோடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பென்னை வந்து ஃபுல்லாக பென்னை வந்து கட்டுப்படுத்திக்கலாம். பென் பாடியை ப்ரொசஸ் பண்ணிட்டாக்கா அப்புறம் நம்ம கட்டுப்படுத்தி அவனை வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். பென்னோட ஆமெட்ரிக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்காக்கா அதில் இருக்கிற ஏலியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஆர்மியாக ட்ரெட் பண்ணி இந்த எல்லாரையுமே அழிச்சிடலான்னு சொல்லி நினச்சிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பென்னுக்கு வந்து ஒரு நைட் நேரம் வந்துட்டு போயிட்டுருக்கோம். பென்னு வர பென்னு வந்து ஆமெட்ரிக்ஸை யூஸ் பண்ணவே பயப்படுவான். ஸோ எங்கே கோஸ்ட் ஃப்ரீக் வந்து ஒம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க எப்படியோ பென்னுக்கு ஹெல்ப் பண்ணி கோஸ்ட் ஃப்ரீக் வந்து ரிட்டர்ன் ஆக்கிடலான்னு. ஆனால் அது முடியல அவங்களால. ஈவன் அம்மா லேட்டராக கூட என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கோஸ்ட் ஃப்ரீக் வந்து மியூட்டட் ஃபார்மில் வந்து வெளியே வந்துகிட்டே இருப்பார் ரீபார்ன் ஆகி. அப்படி அவர் வெளியே வந்துகிட்டே பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெவின் 11 வந்து பொசஸ் பண்ண ஆரம்பிக்கும். பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட 11 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பண்ண ஆரம்பிக்கும், பொசஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் நம்ம பென் வந்து அப்கிரேடட் ஆமெட்ரிக்ஸ் வச்சுருப்பான். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கோஸ்ட் ஃப்ரீக் வந்து பயமுத்த பார்ப்பான். ஆனாலும் நம்மளோட பாஸ் வந்து பயப்பட மாட்டார். ஆனால் அதுதான் மெயின் வில்லன். இவர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வில்லனாக இருப்பார். இவன் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துக்கிட்டே இருப்பான். ஸோ கான்ஷியஸ்னஸ் நெவர் டை. இவருக்கு வந்து சாவே இல்லை, அந்த மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் பேப் அண்ட் மிஸ்ட்ரி கன்க்ளூஷன் என்ன சொல்கிற வராங்கனாக்கா, நம்மளோட கோஸ்ட் ஃப்ரீக் ஒரு ஏலியன் இல்லை. நம்மளுடைய கோஸ்ட் ஃப்ரீக் பார்த்தீங்கன்னாக்கா ஆமெட்ரிக்ஸில் அவரே ஒரு ஏலியனாக வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ கோஸ்ட் டைப்பில். ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து ஏலியன் எக்ஸா இல்லைனா நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கான்னு சொல்லுங்கள். ஸோ ஏன்னா நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் எல்லாம் கட்டுப்படுத்துவார். உள்ளே போயிட்டாக்கா நம்ம ஏலியன் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தையே கட்டுப்படுத்துவார். ஸோ இது 2 பேரில் யார் வெளியே ஆளுன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.